கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் கவிஞர்கள் என்று சொல்லுகிற போது நம்ம ஒரு 2-3 பேர் தான் ஞாபகம் வச்சுருக்கிறோம். அது உடுமலை நாராயணகவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், இப்படி பழைய கவிஞர்கள் பேரில் சில பேரை ஞாபகம் வச்சுருக்கிறோம். அதுபோக தஞ்சை ராமையாதாஸ், குருசா கிருஷ்ணமூர்த்தி, குமா பாலசுப்ரமணியன், எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க. லட்சுமணதாஸ். இவர்களுக்கு மத்தியில் 1914ஆம் ஆண்டு திருவாரூருக்கு அருகே அபிவிருத்தீஸ்வரம் என்கின்ற ஊரில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்முடைய கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள். காமு ஷெரீப் அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ புகழ்பெற்ற பாடல்கள். இவர் வெறும் திரைப்பட கவிஞராக மட்டுமில்லை, ஒரு நாடகாசிரியராக இருந்திருக்கிறாரு, குறுங்காப்பியம் எழுதியிருக்கிறாரு, சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு, சீரா புராணத்தை காப்பிய வடிவத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் புகழேந்தி நாடகம் இவர் எழுதி ரொம்ப புகழ்பெற்ற நாடகம். சீரா புராணத்தை பல்வேறு வடிவங்களில் தந்த பெருமை இவருக்கு உண்டு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் தமிழ் உரிமைக்காக போராடிய தமிழறிஞர் செல்ம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் தொடங்கிய தமிழரசு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இவர்தான். ஒளி, தமிழ் முழக்கம், சாட்டை போன்ற பத்திரிகைகள் எல்லாம் நடத்திய பெருமை இவருக்கு உண்டு. இத்தனை பெருமை மிகுந்த இவர் திரைப்படத்துறையில் இவர் செய்த சாதனைகளை சொல்லுகிற போது தான் அவர் யார் என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக முதலாளி படத்தில் ஏரிக்கரையின் மீது போறவளே பொன்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவும் கண்ணே அப்படிங்கிற பாட்டு கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் ஆபேரி ராகத்தில் போடப்பட்ட அற்புதமான பாடல். இன்றைக்கும் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா தேவிகா நடந்து போவாங்க கண்மாக்கரையில், எஸ்.எஸ். ராஜேந்திரன் பாடுற மாதிரி அந்த பாட்டு வரும். அவ்வளோ அற்புதமான பாட்டு அந்த பாட்டு. அதை எழுதிய பெருமை நம்முடைய காமு ஷெரீப் அவர்களுக்கு உண்டு. அதே போல் அவர் எழுதின இன்னொரு அற்புதமான படம் முழுக்க முக்கியமான பாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா டவுன் பஸ் அப்படிங்கிற படம். அதாவது அஞ்சலி தேவியும் எம்.எம். கண்ணப்பாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேது தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பலை, பட்டுமத்தை விரித்து வச்சேன் சும்மா கிடக்குது அப்படிங்கிற அந்த பாட்டு வரியை எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும். பொன்னான வாழ்வே மண்ணாகி போனால் அப்படிங்கிற பாடம் அதுலேயே அந்த படத்துலேயே வரும். இந்த பாடலாம் எழுதினவர் காமு ஷெரீப் அவர்கள். அன்னை நாணை படத்தில் வரக்கூடிய அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடிதளோர் நினைப்பவர் மனிதர் இல்லைங்கிற பாட்டு அப்படி அற்புதமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் இன்றைக்கி நினச்சாலும் இப்போ ஒரு காது இனிக்கக்கூடிய பாட்டுன்னு சொன்னால் நான் பெற்ற செல்வத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டுங்க. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் அப்படின்னு அந்த குழந்தையை வச்சுட்டு போடுவார். குழந்தையினுடைய அழகை எப்படி சொல்லலாம்? குழலிருந்து யாழிருந்து என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவார் வள்ளுவர். மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம்வார் கண்ணதாசன். ஆனால் இவர் எப்படி பாடுவார் தெரியுங்களா? தொட்டால் மணக்கும் சவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. இது ரெண்டும் செஞ்சாதான் அது நல்லாயிருக்கும். ஆனால் கிட்ட இருந்தே பார்த்தாலே மணக்கும் சுவைக்கும், அதுதான் குழந்தையின் அழகுன்னு பாடுவாருங்க. மக்களை பற்ற மகராசி படத்தில் வரக்கூடிய எம்.என். ராஜமும் எம்.என். நம்பியார் அவர்களும் பாடக்கூடிய ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, உண்மை காதல் மாறி போகுமாங்கிற பாடு இவர் எழுதுகிற பாட்டு தாங்க. தத்துவ பாடல்களுக்கு இவருடைய பாடல்களுக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அழகாக பாடுவார். உதாரணமாக அதே நான்பட்ட செல்வத்தில் வரக்கூடிய வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடாங்கிற பாட்டை இப்போ போட்டு கேட்டு பாருங்கள். வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், வீழ்ந்தாலை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. எவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்கள். பணம் பந்தியிலே படத்தில் வரக்கூடிய
பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேங்கிற பாட்டு இவர் பாட்டு தான். இன்னும் கூட சொல்வதாக இருந்தால் திருவிளையாடல் படத்தில் வரக்கூடிய பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற பாட்டு டி.கே. சண்முகம் அவருடைய சிவலீலை நாடகத்துக்காக அவர் எழுதுனதும்பாங்க. அது பின்னாடி கண்ணாசனுடைய பேர் இருக்குது. இருந்தாலும் அந்த பாடலும் அந்த காமு ஷெரீப் அவர்களே எழுதுனதுன்னு சொல்லி ஒரு பேச்சு உண்டு. எப்படியாக இருந்தாலும் சரி, தன் வாழ்நாள் முழுவதும் 1994 அவர் மறைகிற காலம் வரையிலே ஒரு இலக்கோடு வாழ்ந்த மனிதர். மதத்திலே பிடிப்பு, அதே போல் கொள்கையில் ஈடுபாடு, தமிழ் மீது கொண்ட காதல், எழுத்து, பேச்சு, பத்திரிகை ஆசிரியர், திரைப்பட பாடலாசிரியர் என்று எல்லா வகையான துறைகளிலும் தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு மேதை யார் என்று கேட்டால் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் தாங்க.